இப்ப நாங்க வந்து நியூரல் நெட்வொர்க்குக்கு டேட்டா ஃபீட் பண்ணும்போது என்ன, கட்டாயம் அந்த டேட்டாவோட என்ன, எங்களுக்கு ஒரு இன்புட் டேட்டாவோட அந்த ஷேப் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து எங்களோட இன்புட் டேட்டாவ நாங்க ரிப்ரசன்ட் பண்றோம். சேம் டைம் எங்களோட அவுட்புட் டேட்டாவோட ஷேப்பும் என்ன எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, என்ன மாதிரியான அவுட்புட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்னு ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு என்ன, இந்த ப்ராசஸ்ல நாங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. ஸோ நாங்க இந்த வீடியோல என்ன, நாங்க ஆல்ரெடி எங்களோட கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கான டேட்டா ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து எங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டாவோட ஷேப்பை வந்து இந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எங்க டேட்டா கிரியேட் பண்ணி ஒரு நாங்க இந்த டேட்டா தான் கிளாஸிஃபை பண்ண போறோம். என்ன இந்த ரெட் சர்க்கிளையும் அந்த ப்ளூ சர்க்கிளையும் தான் என்ன இந்த ரெண்டு ரெட் பாயிண்ட்ஸ் இந்த ப்ளூ பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு தான் என்ன கிளாஸிஃபை பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே வேறுபடுத்த போறோம் எங்களோட நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணல. ஸோ இந்த டேட்டா வந்து நான் கிரியேட் பண்ணிட்டோம். இது ஒரு ப்ரீ பில் லைப்ரரியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. அகைன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் பண்ணாங்க இதுல வந்து. ஸோ இந்த வீடியோல இந்த கிரியேட் பண்ண டேட்டாவோட ஷேப் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஷேப் இருக்குது, அது இந்த அவுட்புட் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து நான் சிவானி என்னோட சேனல்ல வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு என்ன தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன மறக்காம என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும். வாங்க இந்தியா வீடியோக்களை போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்களோட டேட்டா வந்து நாங்கள் நேற்று லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது என்ன எக்ஸ் ஒய் அண்ட் டிவைட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நாங்கள் கிரியேட் பண்ணி எடுத்துனாங்களே என்ன எக்ஸ் உங்களுக்கு தெரியும் மெஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ணும்போது என்ன நாங்கள் டேட்டா செட்டை நாங்கள் டிவைட் பண்ணுவோம் எங்களோட ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்டிங் டேட்டாண்டு. ஸோ வெனிங் நாங்கள் டிவைட் பண்ணும்போது ட்ரைனிங் டேட்டான்னு பார்த்தோம் என்ன அதில் வந்து எங்களோட ஃபீச்சர்ஸ் ப்ரிம்பேர் இருக்கும். அது வந்து லேபிள்ஸ் எங்களோட டார்கெட் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹவுஸ் பிரைஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கணும்னா ரூம்ஸ் எத்தனை ரூம்ஸ் இருக்கு அது ஒரு ஃபீச்சரா இருக்கும். சேம் டைம் அந்த ஃப்ளோர் சைஸ் அந்த ஹவுஸோட ஏரியா இல்லாட்டி அந்த ஃப்ளோர் சைஸ் ஒரு ஃபீச்சரா இருக்கும். And அது வந்து அந்த ஹவுஸ் வந்து எந்த லொகேஷன் எந்த லொகேஷன்ல இருக்கு அதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபீச்சர், இந்த 3 ஃபீச்சர்ஸையும் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கும். என்ன டார்கெட் அந்த டார்கெட்னு சொல்லுவாங்க அந்த பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே எங்களோட மாடல் வந்து அந்த பிரைஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ என்ன அப்ப அங்க வந்து எங்களோட எக்ஸ்ன்னு சொல்ல வரது ஃபீச்சர்ஸ், வைன்னு சொல்ல வரது என்ன எங்கட டார்கெட் அந்த பிரைஸ். சேம் மாதிரி இங்க டீப் லேர்னிங்ல இந்த நியூரல் நெட்வொர்க்ல அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போறோம். இங்க வந்து நாங்க ஆல்ரெடி என்ன எங்கட எக்ஸ் வந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, நீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி கொள்ளுங்க. லாஸ்ட் வீடியோல தான் எங்கட எக்ஸ். சரி, இந்த எக்ஸ் பார்க்கும்போது என்ன ஒரு அரே ஃபார்மட்ல இருக்கு, 2D அரே ஃபார்மட்ல இருக்கு. ஸோ இந்த டேட்டான ஷேப் தான் செக் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் பாக்க இன்புட் வந்து ரெண்டு ஸ்கேப் பிரேக்ல ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ஸ்கேப் பிரேக்ல முடியுது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா. ஸோ 2 டைமென்ஷனல் டேட்டா டேக்ல வந்து என்ன ஒரு அரே ஃபார்மேட். அப்ப இதுண்ட ஷேப் எப்படி இருக்க போகுது, ஷேப் எப்படி இருக்க போகுது ஒன்றுமே இல்லை. நாங்கள் டிரெக்டா என்ன எங்களோட ஷேப் பேராமீட்டர் எங்களோட ஷேப் அட்ரிபியூட்டை வந்து இதுக்கு நான் கொடுக்கும்போது எங்களோட இன்புட் டேட்டாவோட ஷேப்பை வந்து நாங்கள் சொல்லிடலாம். எப்படிங்க பார்த்தீங்கன்னா என்ன 1000 ரோஸ் 1000 ரோஸ் 2 கோலம். அப்போ உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட எங்களோட இது வந்து எங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அரே ஃபார்மேட்ல இருக்கு, 2D அரே ஃபார்மேட்ல இருக்கு. இதான் அந்த டேட்டா. ஸோ 2D அரே டேக்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேட்ரிக்ஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் என்ன உங்களுக்கு எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம், ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எங்களோட இன்புட் டேட்டா தான் எங்களோட ஃபீச்சர்ஸ். இன்புட் டேட்டா எங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ எனக்கு ஃபீச்சர்ஸ் எங்களோட 2 ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ரோவா கன்சிடர் பண்ண வேண்டாம் மேட்ரிக்ஸ்ல. இல்ல 2 வேல்யூ இருக்கு. முதலாவது வேல்யூ எக்ஸ் ஒன் ஒரு ஃபீச்சர்ஸா எடுக்கிறது. எக்ஸ் தான் எங்களுடைய இன்புட் டேட்டா இருக்குது. எக்ஸ் அண்ட் டேக்கில் என்ன எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஃப்ளோர் சைஸ் எடுத்தோம்னா அடுத்த எக்ஸாம்பிள் என்ன லொகேஷன் டேட்டா வந்து இன்கோடிங் பண்ணிருக்குன்னு ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. இங்க 2 டேட்டா அதாவது 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. பட் எங்கட டேட்டா உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கிள் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் சர்க்கிள், ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெட் கலர் பாயிண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கு. அந்த 2 ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஒன்று ரெட் கலர் பாயிண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து ப்ளூ கலர் பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இதான் எங்களோட எக்ஸாக்ட் டேட்டா. சரி, அதாவது இப்போ மிஷின் லேர்னிங் கண்டாக்ட்ஸில் இப்போ ஹவுஸ் ப்ரொடக்ஷன் பிடிக்ஸில் காய்ச்சமெண்டா என்ன ஒன்று வந்து என்ன ஃப்ளோராக இருக்கும், மற்றது வந்து ரூம்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூல உங்களுக்கு தெரியும். மிஷின் லேர்னிங் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். வேறு ஃபார்மெட் இப்போ டெக்ஸ்ட் இல்லை இமேஜ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்து என்ன நான் கன்வெர்ட் பண்ணி என்ன நியூமரிக்கல் டேட்டா பாயிண்டே கொடுக்க வேண்டி இருக்கும். சரி, ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ ஓகே, உங்களுக்கு தெரியும் இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. அப்போ ரோஸ்னு சொல்லவாத இங்கே ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஃபீச்சர்ஸ். இப்போ இங்கே 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் 2 காலம் இருக்குது. இந்த அப்போ 1000 சொல்ல வர 1000 ரோஸ். இப்போ இது முதலாவது ரோவாக இருக்க போகுது, அடுத்தது வந்து 2வது ரோவா இருக்க போகுது, இது 3வது ரோவா இருக்க போகுது. இங்க இடையில பாத்தீங்கன்னா 3 டாட் பாயிண்ட் இருக்கு. இது ரங்கேட்னு சொல்லுது, ரங்கேட் ஆயிருக்கு முடிஞ்ச டோட்டல் டேட்டா ஷோ பண்ணாம இந்த ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் லாஸ்ட் 3 ரோஸ் இருக்கு. அப்ப டோட்டலா வந்து 1000 ரோஸ். இந்த 2 சொல்ல வரது ஒன்றும் இல்லை, 2 கோலம். இது ஒரு கோலம், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. அதே மாதிரி 2வது கோலம் வந்து இது. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் அரே பொறுத்தவரை இண்டெக்ஸிங் வந்து பார்த்தோம்னா 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்க அடுத்த அப்கமிங்ல வர என்ன அந்த டீடைல்ஸ் வந்து பார்க்க போகும். ஸோ இது வந்து எங்களோட இன்புட் ஷேப்பை பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் எங்களோட அவுட்புட் டேட்டா. ஸோ அவுட்புட் டேட்டா வந்து நாங்கள் வையில் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இப்போ கொமனா தெரியும் எக்ஸ் ஒய் தான் டிவைட் பண்ணோம். ஸோ வைன்றது என்ன கொமனா வந்து டார்கெட் வேரியபிள், இல்லாட்டி என்ன டார்கெட் வேரியபிள், இல்லாட்டி என்ன லேபிள் டேட்டாவே இருக்கும். சரி, லேபிள் டேட்டா பார்த்தோம்னா
இங்க பாத்தீங்கன்னா லேபிள் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நாங்க கிளாசிபிகேஷன் வந்து ஒரு பைனரி கிளாசிபிகேஷன் இருக்கு. நாங்க வேரியஸ் டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் பார்த்துருந்தாங்க. ஸோ அதுல வந்து என்ன பைனரி கிளாசிபிகேஷன், மல்டி லேபிள் அண்ட் மல்டி கிளாஸ் இந்த மாதிரியான வேரியஸ் கேட்டகரி இருக்கு. பட் இந்த நீங்க அவுட்புட்டை பார்க்கும்போது எங்களோட லேபிள்ஸ் பார்க்கும்போது லேபிள்ன்ற டேக் இப்போ ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் பிரைஸ் ஆயிருக்கும். இங்க வந்து என்ன கிளாஸ் இங்க வந்து கிளாஸ் வேணும், கேட்டகரி வேணும். இங்க ரெண்டு கேட்டகரி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ரெண்டு கேட்டகரி, இந்த ரெட் கலர் பாயிண்ட்டும் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் இந்த நான் கிளாஸ் வேணும். அப்போ ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட் நாங்கள் ஜீரோன்னு எடுத்தோம்னா என்ன ரெட் கலர் பாயிண்ட் ஒன்னு எடுக்க போறோம். ஸோ இங்க அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டல் 1000 சாம்பிள்ஸ் இருக்கு, 1000 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுக்கான 1000 லேபிள் இங்கே இருக்கணும் கரெக்டாக. இப்போ நாங்கள் அதுக்கு என்ன போய் ஃபர்ஸ்ட் ஷேப்பை செக் பண்ணி பார்த்துருவோம். எங்களை ஷேப்பை செக் பண்ணும் போது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உண்மையாக 1000 லேபிள் இருக்கா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு என்ன 1000 லேபிள் எக்ஸாக்டாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்புட் ஷேப் பார்த்தீங்கன்னா 1000 டேட்டா தான் இன்புட் ஷேப். அதில் வந்து என்ன ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு, X100 ஒரு ஃபீச்சர்ஸ், X200 ஒன்றுமே இல்லை. ஒன்று ரெட் கலர் ரெப்ரசென்ட் பண்ணும், அடுத்து என்ன ப்ளூ கலர் பாயிண்டர் ரெப்ரசென்ட் பண்ணி உங்களோட டேட்டா என்ன ரெட் கலர் பாயிண்டும் ப்ளூ கலர் பாயிண்டும் தான் எங்களோட டேட்டா. ஸோ அப்போ அதுக்கான லேபிள் என்ன அதில் இந்த பாயிண்டை கொடுக்கும்போது என்ன ஒன்று ரெட் கலர்னு சொல்லணும், இல்லை என்ன ப்ளூ கலர் பாயிண்ட் சொல்லணும். ஆக்சுவலி ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வரப்போது. அப்போ அந்த லேபிள் என்ன கட்டாயம் 1000 லேபிள் இருக்கும். என்ன 1000 டேட்டா பாயிண்ட் இருக்கும் ஒரு எக்ஸில். அப்போ கட்டாயம் பையிலையும் என்ன 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதான் என்ன எங்கட டேட்டா பாயிண்ட், எங்கட என்ன டார்கெட்டோட டேட்டா பாயிண்ட்ஸ் பிளஸ் அதோட ஷேப். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் என்ன எங்கட ஃபர்ஸ்ட் சாம்பிள்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் இதைத்தான் சொல்லுவோம். கொமனா வந்து நியூரல் நெட்வொர்க் நாங்கள் டேட்டா வந்து ஃபீட் பண்ணும்போது என்ன ரோ வைஸ் தான் இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். ரோ வைஸ்ன்னு சொல்ல ஒரு இங்கிலீஷ் என்ன ஒரு சாம்பிளை தான் கொடுப்போம் கொமன் ஒரு பேசிக் ஐடியா. அப்புறம் நாங்கள் லேட்டர் இந்த பட்ஜ் சைஸ் அந்த மாதிரி டீட்டெயில் பார்க்கலாம். பட் ஒரு பேசிக்காக வந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன ஃபர்ஸ்ட் ரோ வண்டிகள் என்ன ஃபர்ஸ்ட் ரோ வண்டிகள் முதலாவது ரோவில் இருக்கிற வேல்யூ, முதலாவது ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் 1ஓட வேல்யூ ஃபீச்சர் 2ஓட வேல்யூ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து நியூரல் நெட்வொர்க்கு ஃபீட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நாங்கள் வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அரே ஃபார்மேட்டில் எங்களோட டேட்டா எல்லாமே இருக்குது. அப்போ உங்களுக்கு அரேல வந்து இண்டெக்ஸிங், இப்போ நீங்கள் இண்டெக்ஸிங் என்ற கான்செப்ட் வந்து நம்ம அரேல புதுசாக என்னோட சேனலில் வந்து நம்ம டியூட்டோரியல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதில் இண்டெக்ஸிங் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்த்துடலாம் இப்படி வந்து நாங்கள் என்ன எங்கட இன்புட்டோட ஷேப் இல்லை எங்கட இன்புட் அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்ல வரேன். அந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ரோ இன்புட் நாங்கள் ஃபீட் பண்ண போகிறோம். நாங்கள் ரோ வைஸை தான் ரீட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எடுத்தீங்க இல்லை மெஷின் நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல அதான் ஃபீட் பண்ண போகிற டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எத்தனை ரூம்ஸ் இருக்குது அது ஒரு ஃபீச்சர் ஆகும். மற்றது என்ன ஃப்ளோர் சைஸ், அந்த ரெண்டு டீட்டெயில் இருந்தால் நீங்கள் இப்போ என்ன அதுவும் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஃபீட் பண்ண போறீங்களா நீங்கள் அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இண்டெக்ஸிங் தெரியும் நம்புறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ன்றது எங்களோட இன்புட் டேட்டா. ஸோ அதில் ஜீரோ இண்டெக்ஸ்ன்றது என்ன ஒன்றுமே இல்லை. இந்த முதலாவது ரோவில் வந்து அரே பார்த்தீங்கன்னா அரே வந்து என்ன ரோ வைஸாக பார்க்கும்போது என்ன அது வந்து ஜீரோ இண்டெக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். சரியா, அதுதான் இந்த ஜீரோ இண்டெக்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாவது எங்கட வந்து லேபிள்னு சொல்லவா. இப்போ இதுக்கான ஒரு லேபிள் தானே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரோக்குரிய லேபிள் என்ன எங்களோட டார்கெட் தான் இந்த ஃபீச்சர்ஸுக்குரிய டார்கெட். இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் பிடிச்சிருந்தா அதுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்க போகுது. அது மாதிரி இதுக்கு லேபிள்ஸ், அந்த லேபிள் ஆக்சஸ் பண்ணதுக்கு இந்த அரே ஃபார்மேட்ல இருக்கிறதால நாங்கள் மேலே பார்த்த அரே ஃபார்மேட் என்ன வெக்டர் டைப்ல இருக்கு. இங்கேயும் என்ன அதை இண்டெக்ஸ் பண்ணணும். முதலாவது வேல்யூ இண்டெக்ஸ் ஜீரோ கொடுக்க போறோம். சரியா, ஜீரோ கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதான் எங்கட முதலாவது வேல்யூ. அதான் ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸாம்பிள் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கட ஃபீச்சர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் பாயிண்ட் ப்ளூ கலர் பாயிண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைவசமில் ஸ்டார்ட் ஆகுது, சைவசம் 2 மூலையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வெளியங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் எடுத்து. ஸோ இதுக்குரிய லேபிள் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்குரிய ஒரு லேபிள் இந்த டேட்டா பாயிண்ட் என்னது ரெட் கலர் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுதா ப்ளூ கலர் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுல வந்து இந்த வேல்யூ ரிப்ரசென்ட். இது கட்டாயம் ஒன்று ப்ளூவாக இருக்கும் இல்லாட்டி ரெட்டாக இருக்கும். அப்போ 1 விட்டுருக்கு பேபி நாங்கள் ப்ளூ எடுத்த முடியாது. கட்டாயம் இது இந்த டேட்டா பாயிண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன கட்டாயம் வந்து இது வந்து ப்ளூவை ரிப்ரசென்ட் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி என்ன பார்த்தனா ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் டேட்டா நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இதான் பை எங்களோட லேபிள் டேட்டா. அப்போ இந்த முதலாவது 100 இருக்குன்னு தானே இந்த 100 தான் என்ன இந்த இன்ஃபர்மேஷனுக்குரிய லேபிள், அது இந்த ஃபீச்சர்ஸுக்குரிய லேபிள். இந்த ஃபீச்சர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி என்ன அதே மாதிரி ரெண்டாவது ரோ இது அதுன்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா 1 இது அது லேபிள் பார்த்தீங்களா 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்களா என்ன இப்படி கொடுக்கலாம். நாங்கள் கொடுத்தோம்னா என்ன முதல் 10 லேபிளும் இது என்ன ஒரு சிலைசிங் பார்ட் இன்னைக்கு நாங்கள் சிலைசிங் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து முதல் 10 டேட்டா பாயிண்ட் வருது. அப்போ நாங்கள் என்ன எங்களால் வந்து என்ன முதல் 10 லேபிளும் என்ன பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்காக வந்து எங்களுக்கான என்ன எப்படி வந்து எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு லேபிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 வருது லேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ இன்னொரு டேட்டா பாயிண்ட் வந்து 31வது டேட்டா பாயிண்ட் 31வது டேட்டா பாயிண்ட் கிட்டத்தட்ட இண்டெக்ஸில் வரும். இப்போ இண்டெக்ஸ் 31 என்ன உங்களுக்கு தெரியும் ஒன்று கூடி வரும். ஜீரோ ஸ்டார்ட் ஆகி வரல. அப்போ அது 32வது டேட்டா பாயிண்ட். ஸோ அந்த 31வது டேட்டா பாயிண்ட், அது 31வது இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்டுக்குரிய டேட்டா ஃபீச்சரையும் அதுக்குரிய லேபிளையும் சும்மா செக் பண்ணி பார்த்தோம்னா
பார்த்தீங்கன்னா இதான் அந்த டேட்டா பாயிண்ட். அந்த லேபிள் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. சரி இதான் என்ன இண்டிவிஜுவலா வந்து நான் என்ன டேட்டா வந்து அக்சஸ் பண்ணி என்ன பார்க்கலாம். ஸோ இது வேரியஸ் இப்போ நிறைய இந்த ஃபார்மேட்ல வரோம்னா எங்கட எக்ஸும் பை பார்த்தீங்கன்னா அரே ஃபார்மேட் இருக்கு. நம்பர் அரே ஸ்டைல்லே இருக்கு. அப்ப நம்பர் அரே ஸ்டைல் இருக்கும்போது நான் இன்டெக்ஸிங் பண்ணி ஒவ்வொரு அதுக்குரிய என்ன ஃபீச்சர் வேல்யூவே அதுக்குரிய லேபிள் வேல்யூவும் செக் பண்ணி என்ன அதுக்கு சேம் ஃபீச்சருக்குரிய சேம் வேல்யூ தான் சேம் ரோவில் இருக்கே அந்த ரோக்குரிய டிரெக்டா என்ன அந்த லேபிள தான் நாங்க செக் பண்ணோம். இப்போ நீங்க இதுல 31 இல்ல 32 இருக்குல்ல அப்படி பார்க்கிறேன். இந்த அந்த பர்ட்டிகுலர் வேல்யூக்குரிய லேபிள தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதான் இப்படிதான் செக் பண்ணி ஸோ இதான் எங்களோட டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ அந்த இன்புட் ஷேப் அவுட்புட் ஷேப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா தான் என்ன நாங்க இனி அடுத்த ஸ்டெப்ல எங்கட மாடலிங்ல மாடல் பில்டிங் பார்ட்டுல இந்த டேட்டா தான் இன்புட் கொடுக்க போறோம். சரி இந்த டேட்டா தான் எங்களோட இன்புட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ் இந்த எக்ஸை தான் நான் கொடுத்து சேம் டைம் அதுக்குரிய லேபிளான வையம் வந்து கொடுத்து நான் ட்ரெயின் பண்ண போறேன். எங்கட ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க் ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் மாடல் எங்கட டெவலப்மெண்ட் பர்பஸ் சரியா. இதுல நாங்க வந்து மாடலிங் பார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்கட பேசிக் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கெட் டேட்டா ரெடின்னு சொல்ல வரேன். இதான் எங்கட டேட்டா கிரியேட் பண்ணோம். அதை வந்து என்ன டென்சர்ஸ் கன்வெர்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எங்களோட டேட்டா வந்து என்ன ஆல்ரெடி என்ன டென்சர்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. நான் கிரியேட் பண்ணுவாங்க ஆல்ரெடி பிகினிங்ல வந்து கிரியேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டு கிட்டத்தட்ட டென்சர்ஸ் ஃபார்ம்ல தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாங்க. இந்த மேக் சைக்கிள்ஸ் அப்புறம் இந்த பை டிஃபால்ட் டேட்டா செட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ் ஒய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது எங்களுக்கு ஆல்ரெடி அரே ஃபார்மெட்ல அந்த அரே ஃபார்ம்ல டென்சர் ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இதை வந்து என்ன டென்சர் ஃபார்ம்ல இருக்குன்னா டென்சர் ஃபார்மெட் நான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி இது அரே ஃபார்ம்ல நம்ம அரே ஃபார்ம்ல இருக்கு. நாங்கள் சிம்பிளா டென்சர் ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு எங்களோட டேட்டா ஆல்ரெடி நியூமரிக்கல் ஃபார்ம்ல இருக்கு. என்ன அதனால டென்சரா மாற்ற வேண்டிய ஒரு டாஸ்க் எங்களுக்கு இனிமேல் ரிமைனிங்கே இருக்கு அரே ஃபார்ம்ல இருக்கிறது. அடுத்தது வந்து என்ன எங்களோட டேட்டாக்கான என்ன ஒரு மாடல் அண்டேக்கில் எங்களோட ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக் என்ன கிளாசிஃபிகேஷன் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன பொருத்தமான மாடலை நாங்கள் டெவலப் பண்ணோம். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து பில் பண்ண போறோம். நாங்கள் பிக் ப்ரீ ட்ரெயின் மாடல் இப்போ நாங்கள் பார்க்க போறது இல்லை. பட் நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து டெவலப் பண்ண போறோம். இந்த பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கான ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரும் டெவலப் பண்ணணும். ஓகே நீங்க பேசிக் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புதுசாக இருக்கு இந்த டேர்ம் புதுசாக இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிங்க இந்த பேசிக் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விடுவேன் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன ஒன்ஸ் நாங்கள் எங்களோட மாடலை டெவலப் பண்ண போகிறோம். என்ன நீங்கள் ஆல்ரெடி மெஷின் லேர்னிங்ல அந்த மாடலில் பேசிக்காக நீங்கள் டிரெக்டாக வந்து ஆல்ரெடி ப்ரீ பில்ட் லைப்ரரியில் ஒர்க் பண்ணி நீங்களா தெரியும் லீனியர் ரெக்ஷன் இம்போர்ட் பண்ணி அடுத்தது என்ன அந்த ஆல்ரெடி எங்களுடைய எக்ஸ்ஒயை வந்து என்ன மாடலில் கொடுத்து ஃபிட் பண்ண அந்த தான் ஒரு ஃபிட் த மாடல் டு த டேட்டா என்ன அனு கொடுத்தோம்னா அங்கே ட்ரைனிங் ஒன்று நடக்கும். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்ச போகிறேன் நாங்கள் என்ன பை ப்ரிடிக்ஷன் ஒரு ஆல்ரெடி என்ன ப்ரீ பில்ட் மாடியூல் ஒன்று அதை யூஸ் பண்ண ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். சரி அது சேம் இங்கே அந்த சேம் ப்ரொசீஜர் இங்கே இந்த நியூரல் நெட்வொர்க் டீப் லேர்னிங் அப்பில் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ப்ரிடிக்ஷன் முடிஞ்ச போகிறேன் எங்கள்கிட்ட எவாலுவேட் பண்ண போகிறோம். எங்களோட மாடல் எவாலுவேஷன் தெரியும். மாடல் எவாலுவேஷன் சொல்ல வரதான் இல்லை எங்களை எப்படி எந்த அளவுக்கு இது இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லாட்டி இந்த அக்யூரேசி என்ன மாதிரி என்ன கட்டாயம் ஒரு மாடல் ட்ரைனிங் முடிஞ்ச போகிறேன் நான் அந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணணும். சரியா ப்ரிடிக்ட் பண்ணுதா பிள்ளையா ப்ரிடிக்ட் பண்ணுறா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன் டிரான்ஸ்மிஷன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி என்ன F1 ஸ்கோர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. என்னதுக்காண்டி இந்த மாதிரி இந்த மாடல் எவாலுவேஷன் இங்கேயும் என்ன ஒரு சில மேட்ரிக்ஸ் இருக்கு. நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் எங்களோட மாடல் பில்டிங் பார்ட்டில். ஸோ இங்கேயும் என்ன அங்கே எவாலுவேட் பண்ணுறது எங்களோட அவுட் ப்ரிடிக்ட் பண்ண அவுட் சரியான ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்டு குறைச்சன் 10 ப்ரிடிக்ஷன் எத்தனை ப்ரிடிக்ஷன் சரியா இருக்கு அது எங்களோட ரியல் டேட்டாவோட ரியல் அவுட்புட்டோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி இந்த மாதிரி விஷயங்களே என்ன இந்த படம் எவாலுவேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நாங்கள் எவாலுவேட் பண்ண போகிறேன் அது பிறகு என்ன அந்த அக்யூரேசியை வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மூலம் ஸோ இங்கே நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்களா ஒன்று மேலும் உங்களுக்கு தெரியும் நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்தவரை நீங்கள் நாங்கள் மெயினாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறது இந்த நியூரல் நெட்வொர்க் இந்த கிடில் லேயர்ஸ் மெட்டது என்ன அந்த கிடில் லேயர்ல இருக்கிற நியூரோன்ஸ் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கூட மெயினாக வந்து பியூரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி இதுவரை எந்த ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் மீன் இதுவரை டிஃபைன் பண்ணவில்லை. இது வந்து என்ன ப்ராப்ளமுக்கு ஏற்றமா என்ன வேரி ஆகிக்கும். நீங்க ஒரு கிட்டன் லேயர்ல எத்தனை நியூரான் யூஸ் பண்றது எல்லாம் என்ன பியூர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருக்கும். அதே டைம் ஒரு இன்புட் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் எத்தனை கிடில் லேயர்ஸ் இருக்கும் பண்றது பியூர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது என்ன டிபெண்ட் பண்ண அவுட்புட் அக்யூரேசி என்ன சில பெஞ்ச் மார்க்ல பேஸ் பண்ணி தான் என்ன ஃபைனலா வந்து நாங்க டிசைட் பண்ணோம். ஸோ இதான் என்ன ஒரு பேசிக் என்ன எங்களோட நியூரல் நெட்வொர்க் மாடலிங்கோட பேசிக் ஸ்டெப்ஸ் அகைன் ஸ்பெஷலி வந்து என்ன கிளாசிஃபிகேஷன். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன எப்படி வந்து இந்த பேசிக் கிளாசிஃபிகேஷன் மாடலில் இந்த டேட்டா எங்களோட இந்த சர்க்கிள் மிக்ஸ் சர்க்கிள் இந்த ரிட்டன் ப்ளூ ரெட் அண்ட் ப்ளூ டேட்டா பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த கிளாசிஃபிகேஷன் செய்ய போறோம்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே இது ஒரு சீரிஸ் மாதிரி போய் கொண்டிருக்கும். ஓகே நீங்கள் நான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து என்ன உங்கள் பிளேஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் கூட கருத்துக்கள் கமெண்ட் இல்லை சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கட்டாயம் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.